கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் மகா பெரிய தேவன். வேதம் சொல்லுகிறது அவர் உன்னதமான தேவன். அந்த தெய்வத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஆராதித்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆனந்தமானந்தமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆனந்தமானந்தமே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், நீரே எந்த அடைக்கலமே, நீரே எந்தன் கோட்டையுமே, நீரந்தன் அடைக்கலமே, நீரே எந்தன் கோட்டையுமே. உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆனந்தமானந்தமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆனந்தமானந்தமே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். எங்கள் அன்பின் தேவனே, எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, நீர் ஒருவரே உன்னதமான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உமக்கு முன்பாக எல்லா அதிகாரங்களும் ஆளுகைகளும் முழங்கால்களும் நிற்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட யோவான் எழுதின முதலாம் நிருபம் அதனுடைய 3வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானதை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவரால் பெற்றுக்கொள்ளுகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த வசனத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற ஜெபங்களுக்கு எப்படி அல்லது எதன் அடிப்படையில் தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறார் என்கிற ஒரு வசனத்தை இங்கே நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை ஆண்டவர் ஒருபோதும் தள்ளவே மாட்டார். நீங்கள் கூட சில காரியங்களுக்காக இந்த நாட்களில் தேவனை நோக்கி மன்றாடி செபித்து கொண்டிருக்கலாம். உங்கள் இருதயத்திலே ஒரு பெரிய தேவை, பல தேவைகள், அதன் மத்தியில் நீங்கள் உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் அங்கு அழகாக ஒரு மனுஷன் கேட்டால், தட்டினால், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் அழகாக ஜெபம் பண்ணும்போது எப்படி பதில் தருவேன் என்கிறத ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மத்தேயு 7:7 படி கேட்ட உடனேயே எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருவார். ஆனால் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும்,
தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அதனால என்ன கேட்டாலும், எப்படிப்பட்ட நிலையிலிருந்து கேட்டாலும் பதில் வரும் என்று நினைக்கிறார்கள். நம்ம அந்த ஒரு வசனத்தை கொண்டு மாத்திரம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறார். அப்போ ஒரு மனுஷன் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற வேண்டும் என்றால் அவன் தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானதை செஞ்சால் மட்டும்தான் ஆண்டவர் அதை நமக்கு நிறைவேற்றுவார். பார்த்தீங்களா? அப்போ ஒரு வசனத்தை கொண்டு இன்னொரு வசனத்தை இணைத்து நம்ம கற்று அந்த உண்மையின்படி கேட்கும்போது தேவன் பதில் தருவார். உங்கள் வாழ்க்கையில் ஜெபத்துக்கே பதில் வராமல் இருக்குது, என்ன காரணம்னு யோசித்து கொண்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கு காரணம் புரிகிறதா? இன்னொரு காரணம் கூட சொல்கிறேன் பாருங்கள். 1 யோவானில் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்களா, 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ம எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படியானதை கேட்கணும். உங்கள் இஷ்டத்தின்படி, உங்கள் விருப்பத்தின்படி, உங்களுக்கு உலக பிரகாரமாக, மாம்ச பிரகாரமாக, இன்னும் உலக காரியங்களை குறித்த ஒரு காரியத்தை நீங்கள் ஆண்டவருக்கு சித்தமே இல்லாமல் கேட்டிருப்பீங்க. கர்த்தர் தரமாட்டார். சில ஜெபங்கள் எதனால் இப்போ நமக்கு பதில் வராமல் போகிறது என்றால் நம்மளுடைய சித்தத்தின்படி கேட்கறது இல்லை. நம்முடைய மாம்ச ஆசைகளையும் விருப்பங்களையும் நம்முடைய மன விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றும் விதத்தில் நம்ம சில நேரம் தேவனிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட ஜெபங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவர் அதை நமக்கு புறக்கணிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட பாருங்களேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அப்போ சில நேரம் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு, நம்முடைய சொந்த ஆசை, மாம்சத்துக்குரிய சில தேவைகளை, இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் விரும்பி கொண்டு இது எனக்கு கர்த்தர் ஜெபித்த தருவார்னா தரவே மாட்டேன். சில வாலிய பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்க சர்ச்சுக்கு வரும்போது ஜெபம் பண்ண வரும்போது சொல்லுவாங்க, நான் மனதில் ஒரு காரியம் நினச்சிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு அதை நிறைவேற்றினார்னா நான் கர்த்தரை உறுதியாக பிடித்து கொள்வேன் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க மனசில் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, யாராவது ஒரு பையனை அல்லது யாராவது ஒரு பொண்ணை காதலிப்பாங்க, விரும்புவாங்க. அந்த மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கணும், அந்த பொண்ணு எனக்கு கிடைக்கணும், அவளை தான் நான் திருமணம் பண்ண போகிறேன், இது கடவுள் எனக்கு நிறைவேற்றணும்னு சொல்லி இதை கேட்பாங்க. ஆனால் கர்த்தருக்கு அது சித்தம் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறாது. எனவே இந்த நாளில் நாம் நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. நியாயமான, உண்மையான, நமக்கு உண்மையிலே தேவை இருக்கிறது என்றால் அதை தேவ சித்தத்தின்படி அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டு நம்ம எதை கேட்டாலும் தேவன் அதை நமக்கு நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் என்ன ஜெபித்து கேட்டாலும் தேவ சமூகத்தில் தேவ சித்தத்தின்படியாகவும் தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு தேவனுக்கு பிரியமானதை செய்து எங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும் விதத்தில் நாங்கள் கேட்காமல், ஆண்டவரே உமக்கு பிரியமான விதத்தில் நாங்கள் ஜெபித்து கேட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள யாரெல்லாம் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.